கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் படியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் படியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவில் இணைவோம். சுமை நீங்கி இங்கு சுகம் காண கூடுவோம். பொருள் வாழ்வை நீக்கியே அருள் வாழ்வு தேடுவோம். இறைவனை நாளும் வீற்று மகிழ்ந்து வாழ். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் படியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் படியில் கலந்திட விரைந்து வாருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையின் பெயராலும் இணைந்து திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற இரண்டு அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு வாரத்தை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். எடுக்கின்ற முயற்சிகள், நினைக்கின்ற காரியங்கள், பொறுப்போடு செய்யப்போகின்ற அனைத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னையினுடைய பரிந்துரையோடு ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்கள் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வாழ்வின் எல்லா தளத்திலும் இறைவன் நமக்கு நிறைய அனுபவங்களை தருகிறார். அந்த அனுபவங்களை சரியாக புரிந்து ஏற்று உள்வாங்கி அதை சிறப்பான விதத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது அது அருளாக மாறுகின்றது. அந்த அருள் ஆண்டவனை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது. அனுபவத்தை வீணடித்ததற்காகவும் அருளை பெற தயாராக இல்லாத மனநிலைகளுக்காகவும் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே. ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் மக்களிக்க அருள் புரிவீராக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள்
உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருந்து இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 4 பதிலுரை பாடல் பல்லவி. மோகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே, உமது மோகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே, உமது மோகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதில் அளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தே. இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். உமது மோகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே, உமது மோகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே. நலமானது எங்களுக்கு அருளையார் உளார் எனக் கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவே. ஆண்டவரே, நான் தனிமையில் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றே. உமது மோகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே, உமது மோகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் ஆண்டவரே.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைப்பிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 24 இறைவசனங்கள் 35 முதல் 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களே வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்களுடைய உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்கள். இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகியிருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கு உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்களுக்கு முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயினுடைய சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும்
பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பாஸ்கா காலத்தின் 3வது வாரத்திலே நாம் இருக்கின்றோம். அனுபவம் ப்ளஸ் அருள் = இயேசுவின் பாடம் என்ற ஒரு சிந்தனையை உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாட்களிலெல்லாம் நாம் ஆண்டவரது உயிர்ப்பை பற்றிய செய்திகள், அதை சீடர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அது எப்படி அவர்களுக்கு ஒரு அனுபவமாக மாறியது, அந்த அனுபவத்தை அவர்கள் உயிர்த்த ஆண்டவருடைய பெயரால், அருளால் ஒரு புதிய பாடமாக மாற்றி நமக்கு தந்திருப்பதைத்தான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசு உயிர்த்து விட்டார் என்பதிலே அவர்களுக்கு சந்தேகமில்லை. பெண்கள் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் சொன்னார்கள், அவர்களும் பார்த்தார்கள். ஆகவே அவர்களுக்கு இயேசு மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறார் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அதை புரிய வைப்பதைத்தான், அந்த அனுபவத்தை பிறருக்கு எடுத்துரைப்பதில் தான் அவர்களுக்கு சிக்கல் இருந்தது. அதில் தான் அவர்கள் தடுமாறி போனார்கள். என்ன செய்வது, எப்படி சொல்வது என்பது புரியாமல் இருந்தார்கள். ஆகவே எப்படி இவர்கள் இந்த உயிர்ப்பின் அனுபவத்தை அருளாக மாற்றி ஒரு பாடமாக நமக்கு தருகிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அவர்களது அனுபவத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக சொன்னது. அந்த உயிர்ப்பில் பெரும்பாலும் அவர்கள் எதிர்மறையான ஒரு சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். திகிலுற்றார்கள், அச்சம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். ஒரு விதமான தோல்வி மனப்பான்மை அவர்களை ஆட்கொண்டது. ஏமாற்றம், அவமானம், எள்ளி நகையாடினார்கள். கட்டுக்கதையை அவிழ்த்து விடுகிறார்கள் என்று சொன்னார்கள், ஏளனப்படுத்தினார்கள். இவை அனைத்தாலும் அந்த சீடர்கள் வெளியே செல்ல முடியாமல் சற்று தடுமாறி போய் அறைக்குள்ளேயே இருந்தார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார், ஆனால் அதை எப்படி சொல்வது, சொன்னால் இப்படியெல்லாம் பேசுகிறார்களே என்று அவர்கள் ரூமுக்குள்ளேயே, ஒரு அறைக்குள்ளேயே முடங்கி போனார்கள். இதுதான் அவர்களுடைய அனுபவம். ஒரு எதிர்மறையான அனுபவம், மகிழ்ச்சியான ஒரு செயல் நிகழ்வு, ஆனால் அதை எடுத்துச் சொல்ல முடியாத எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு மக்கள் இவர்களை தாக்குவதால் முடங்கி போனார்கள். இந்த முடக்கம் சரிதானா? இல்லை. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு அருளை தருவதற்கு அவர்கள் இருந்த அறைக்குள் வருகிறார். வந்தவர் அருள் அவர்களை ஆட்கொள்கிறது. இயேசு மீண்டும் அவர்களுக்கு தோன்றுகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று பேசினார். என்னை தொட்டு பாருங்கள் என்று கூறினார். எலும்பும் சதையும் ஆவிக்கு இல்லை என்று உறுதியோடு சொன்னார். நான் உண்மை, ஆவி இல்லை என்று எடுத்துரைத்தார். இவைகளையெல்லாம் கூறி அவர்களுக்கு தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பித்தார். மீண்டும் அவர்களிடம், முடங்கி போனவர்களிடம், உண்பதற்கு ஏதாவது உண்டா என்று கேட்கிறார். மீன் துண்டை கொடுத்த பொழுது அவர்கள் காணும்படியாகவே அதை உண்டார். ஆக அவர்கள் அச்சம், பயம், திகில், வெட்கம், தோல்வி மனப்பான்மை, ஏமாற்று நிலை, இவைகளையெல்லாம்
அருளாக மாற்றுகிறார். ஒரு புத்துயிரை அவர்களுக்கு தருகிறார். புத்துயிர் பெற்றார்கள், அனுபவத்தை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஆகவே அந்த அனுபவத்தை, எதிர்மறையான ஒரு அனுபவம் உள்ளுக்குள் இருந்தாலும் அதை இப்பொழுது அருளாக நேர்மறையாக மாற்றி புத்துயிர் பெறுகிறார்கள். எப்படி இந்த புத்துயிர் பெற்றவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. புனித பேதுரு மக்களிடம் சென்று பேசுகிறார். நீங்கள் அறியாமல் செய்து விட்டீர்கள், நாங்களும் அப்படித்தான் அறியாமல் இருந்து விட்டோம், நாங்களும் தான் அவரை காட்டி கொடுத்து விட்டோம், அவரோடு அவர் பாடுகள் பட்ட நேரத்தில் இல்லாமல் இருந்து விட்டோம். ஆனால் நீங்கள் அவரை வாய்ப்பு கிடைத்தும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆகவே நாம் எல்லோருமே தவறு செய்திருக்கிறோம், நாம் தவறில் இருந்து மாறி மனம் மாறி வர வேண்டும், நீங்களும் மாற வேண்டும், நாங்களும் மாறி இருக்கிறோம். ஏனென்றால் இப்பொழுது அந்த உயிர்ப்பு ஒரு ஆற்றலாக ஒரு சக்தியாக எங்களுள் இருக்கிறது, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் இதை உங்களுக்கு தெளிவுடன் சொல்லுகிறோம். நாங்களும் தவறு செய்தவர்கள், ஆனால் இப்பொழுது அந்த தவறுகளை எல்லாம் அவர் மன்னித்து விட்டார் என்ற ஒரு புதிய செய்தியோடு, புதிய ஆற்றலோடு ஒரு புதிய யுகத்திற்குள் செல்ல வேண்டும் என்று உங்களையும் அழைக்கிறோம் என்று எதிர்மறையான அந்த அனுபவத்தை அவர்கள் எப்படி மாற்றிக்கொண்டார்களோ அந்த உயிர்த்த ஆண்டவரை மற்றவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெளிவோடு சென்று பேசினார்கள். ஆகவே நீங்கள் அறியாமல் செய்து விட்டீர்கள் என்று நாங்கள் அறிகிறோம், நாங்களும் ஒரு கட்டத்தில் அப்படித்தான் இருந்தோம். ஆண்டவர் எங்களை மன்னித்திருக்கிறார், உங்களை மன்னித்திருக்கிறார். ஆகவே மன்னிப்பு பெற்ற நாங்கள் இப்பொழுது உங்களுக்காக மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம். நாம் வாழ வேண்டியவர்கள், எதிர்மறை எண்ணங்களால் சோர்ந்து போகக்கூடியவர்கள் அல்ல, வீழ்ந்து போகக்கூடியவர்கள் அல்ல, ஏமாற்று வித்தைகளினால் நாம் ஏமாந்து போகக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைய பார்க்கிறோம். ஏமாற்று வித்தைகள் ஏராளமாக இந்த நாட்களிலே நீங்கள் கேட்பீர்கள். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் என்ற அருமையான வாக்கியங்கள் மாற்றி சொல்லப்படுவது உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நாம் சொல்லுகின்ற அந்த அருமையான செய்திகள், மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், நீதி, நேர்மை, இறைவனது விழுமியங்கள், அவரது அன்பு அரசு, இவைகளெல்லாம் மாற்றி சொல்லக்கூடிய, இவைகளை விட பணம், பதவி, பட்டம் என்று சொல்லக்கூடிய கால சூழலுக்குள் நாம் இருக்கிறோம். இவைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம், ஆற்றல் நமக்கு மிக தேவை. ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு, முடங்கி போயிருந்தவர்களுக்கு எவ்வாறு புத்துணர்வை தந்தாரோ அதே போன்று ஒன்றுமே புரியாதவர்களைப் போல நம்மை மூளைச்சலவை செய்யக்கூடிய ஒரு சாராரை அல்லது மூளைச்சலவை செய்யக்கூடிய ஒரு விதமான சித்தாந்தத்தை எப்படி நாம் கண்டுபிடித்து மாற்றி மகிழ்வோடும் நிறைவோடும் நீதியோடும் நேர்மையோடும் இறைவன் சொன்ன அந்த வாழ்க்கையின்படி வாழ வேண்டும் என்பதை தேர்ந்தெடுப்பதிலே தெளிந்திருக்க வேண்டும். அந்த சீடர்கள் எப்படி இருந்தார்களோ, திறந்த மனதோடு வாழ்ந்தார்களோ, அதே போன்று நாமும் வாழ கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் அது மிகவும் அவசியம் என்பதை நான் சொல்லாமல் நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அனுபவம் அருளாக மாறியது. மூளைச்சலவைகளை எல்லாம் தூக்கி எறிந்தார்கள். நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் அதை கேட்க வேண்டும், நான் ஏன் கட்டுக்கதை விட வேண்டும், நான் எதற்காக ஆண்டவருடைய உடலை எடுத்து சென்று விட்டார்கள் என்பதை நம்ப வேண்டும். இல்லை, அவர் உயிர்த்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்களோடு இருக்கிறார். அவர் ஆவி அல்ல, எலும்புகளும் சசையும் நிறைந்த எங்களோடும் அவரும் அப்படியே இருந்ததை நாங்கள் கண்டோம், உண்டதை பார்த்தோம் என்று சொல்வதற்கான தெளிவை பெற்றார்கள், நிறைவை பெற்றார்கள். அந்த நிறைவு, அந்த தெளிவு இந்த மூளைச்சலவை செய்கின்ற இந்த நேரங்களிலே நமக்கு மிகவும் தேவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர்களை மூன்றாவது ஒரு கட்டத்திற்காக, அனுபவம், அருள், அதிலிருந்து இப்பொழுது அவர்களை ஒரு மூன்றாவது படிக்கு அழைத்துச் செல்கிறார். எங்கே? நீங்கள் சான்று பகர வேண்டும். நீங்கள் சோம்பி போயிருந்தீர்கள், நீங்கள் பயந்து போயிருந்தீர்கள், அது உங்களுடைய வாழ்க்கை அல்ல. அதற்காக நான் உங்களை சீடனாக தேர்ந்தெடுக்கவில்லை. உலகம் சொல்லுகின்ற மூளைச்சலவையிலிருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறேன். அருள், ஆசீர், வல்லமை, ஆற்றல், இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உண்மை, நீதி, நேர்மை, எது எப்படி இருக்க வேண்டும், எப்படி பிதற்றல்களில் இருந்து மாற முடியும், இவைகளை கேட்டு நாம் ஏமாந்து போய்விடக் கூடாது என்பதெல்லாம் அவர்களுக்கு அருளாக தந்தார். நமக்கும் அந்த அருளை தந்திருக்கிறார். அந்த அருளை தந்து இப்பொழுது சான்று பகர வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் இருந்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இயேசு தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த சாவை வென்ற என்னை நீங்கள் அறிக்கையிட வேண்டும், உண்மையை அறிக்கையிட வேண்டும், உண்மைக்கு சான்று பகர வேண்டும், அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், அது உங்களிடம் இருக்கின்றது என்று சொல்லி
ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவதை பார்க்கின்றோம். அவர்களில் உயிர்ப்பில் அவர்களுக்கு எந்த விதமான எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த உயிர்ப்பு செய்தியை எப்படி மக்களிடம் சொல்ல முடியும் என்பதில் தான் தடுமாறினார்கள். இப்பொழுது அந்த தடுமாற்றத்தையும் தெளிவுபடுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாய்ச்சவடால்களை எல்லாம், ஏமாற்று வித்தைகளை எல்லாம் நாம் கடந்து எப்படி இருக்க வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இப்பொழுது இருக்கிறோமோ அப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அடித்து சொல்லுகிறார். ஆகவே இதைத்தான் இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்த்தோம். யார் கடவுளை அறிந்திருப்பவர், அவருடைய திருவுளத்தை ஏற்று அவரைப் போலவே அவருக்காக அன்பிலே வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள்தான் இந்த உயிர்ப்பின் ஆற்றலை, அருளை பெற்றவர்கள் என்று புனித யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்திலே சொல்லுகிறார். அதைத்தான் புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லுகிறார். நாம் எப்படி வாழ முடியும், எப்படி இருக்க முடியும் என்பதை சொல்லுகிறார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 9 to 10 வரை உள்ள வசனங்களிலே நாம் இவ்வாறு பார்க்கிறோம். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவோர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஆகவே இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த உண்மையைத்தான் கண்டுபிடிக்க சொல்லுகிறார். இந்த உண்மையைத்தான் மூளைச்சலவை செய்து இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இதுதான் உண்மை என்று நீங்கள் போராடி வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு அனுபவத்தை அவர்களுக்கு அருளாக மாற்றி சான்று பகருகின்ற இயேசு பாடம்தான் இந்த பாடம். நாமும் தடுமாறி போய்விடக்கூடாது. வீணானவைகளை காட்டி நம்ம ஏமாற்றுபவர்களிடம் ஏமாந்து விடக்கூடாது. வாழ வேண்டும். நீதியோடும் நேர்மையோடும் வாழ்வதற்கான வழிவகைகளை செய்பவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இப்படி வாழ முடியுமா என்றால் வாழ முடியும். ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன். கோவையிலே இருந்த பொழுது சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஒரு பயிலரங்கத்திற்காக சென்றிருந்தேன். சென்று பிறகு அந்த பயிலரங்கம் முடிந்த பிற்பாடு ஒருவர் என்னை சந்தித்தார். சந்தித்தவர், ஃபாதர், திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது, மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய மனைவி ஏனோ திடீரென்று அவ்வளவாக என்னோடும் என்னுடைய அன்பு அம்மாவோடும், அவருக்கு அப்பா இல்லை, ஒரே மகன், அம்மாவோடும் பேசுவதை நிறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தை போல ஏனோ தானோ என்று போவதும் வருவதும் வேலைகளை செய்வதுமாக இருக்கிறாள். அம்மாவிடம் கேட்டேன், நீங்கள் ஏதாவது சொன்னீங்களாமா, பேசுனீங்கம்மான்னு. இல்லைப்பா, நான் ஒன்றுமே சொல்லலை. ஏனென்றால் உனக்கு நான் சின்ன பிள்ளையிலிருந்தே உன்னை ஊட்டி வளர்த்தது இப்படித்தான். திருமணமான பிற்பாடு உனக்கு மனைவிதான் முக்கியமே ஒழிய நான் தனியாக விதவையாக இருக்கிறேன் என்பதற்காக உன்னுடைய குடும்ப வாழ்வை இழந்து விடாதே, உனக்கு குடும்பம்தான் முக்கியம் என்று சொல்லித்தானே வளர்த்தேன் என்று சொன்னார்கள். அவர் அந்த தன்னுடைய மனைவியிடம் எது கேட்டாலும் சரியான பதில் வருவதில்லை. அவர் ஒரு இந்து சகோதரர். அவர் வேலை செய்த இடத்துல அருகிலே ஒரு ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தில் சென்று அமர்வதும் அங்கே உட்காருவதும், அவர் அங்கே சொன்னார், நான் பெருசாக ஜெபம்லாம் பண்ணதில்லை ஃபாதர், ஒரு அமைதிக்காக அந்த ஆலயத்தில் போய் உட்காருவேன், ஏராளமான பேர் வருகிறார்கள், நானும் சென்று உட்காருவேன், ஒரு அரை மணி நேரமாவது அமைதியாக இருப்போமே கோயிலில் என்று உட்காருவேன், சில நேரங்களில் தூங்கி முடுவேன் என்றார். ஆனால் அங்கே ஒரு வார்த்தை எழுதியிருந்தது, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று. அதை மட்டும் அவர் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் ஒரு பெரியவர் அவரிடம் தம்பி, உன்னை ரொம்ப நாளாக அங்கே வர்றதை பார்க்குறேன், சமயத்தில் நீ ரொம்ப மனக்குமுறலோடு இருப்பதாக தெரிகிறது, ஆகவே ஏன், என்ன நடந்தது என்று சொன்ன பொழுது, என்னான்னு தெரியல பெரியவரை, ஆனால் என் மனைவி என்னிடம் பேசுவதில்லை, ஒரு மாதிரி உள்ளிருப்பு போராட்டத்தை போல செய்கிறாள் என்று சொன்னார். அவரை ஒரு நாள் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். அழைத்து வந்தார். இவர் அந்த மனைவியை பற்றி, குடும்பத்தை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. இவராக அவருக்கு, நீங்கள் அங்கே வெளியே இருங்க தம்பின்னு சொல்லி அந்த மனைவியிடம் பேசியிருக்கிறார். பேசியே அவர் சொன்னார், உன்னையும் தெரியாது, அந்த தம்பியையும் எனக்கு தெரியாது, நீ இருக்கின்ற குடும்பமும் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லுகிறேன், உண்மை என்றால் ஏற்றுக்கொள் என்று சொல்லி, நீ இருக்கின்ற இடத்தில் உன்னுடைய மாமியாருக்கு 2 கண்களுமே நீதான். நீ இருக்கின்ற குடும்பத்தில் உன்னுடைய மாமியாருக்கு, அவங்க ஒருத்தந்தான் இருக்காங்க, அந்த மாமியாருக்கு நீ ஒருத்தி தான் 2 கண்களும். தன்னுடைய மகனை கூட அவள் ஒரு கண்ணாக பாவிக்காமல் குடும்பத்தை அன்போடும் சீரோடும் நடத்த இந்த பையனுக்கு பழக்கி கொடுத்து இருக்கிறார்.
உனக்கு யாராவது தவறாக சொல்லியிருந்தால் மாற்றிக்கொள், குடும்பத்தை அன்பு செய் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பிறகு இவர் சொன்னதுக்கு பிறகு அந்த மனைவி மிக சிறப்பாக வாழ்ந்திருக்கிறாள். அவளுக்குள் ஒரு தைரியம் இருந்த, கோடை உள்ளம். எங்கே என்னுடைய கணவர் என்னுடைய அம்மாவுக்காக எல்லாம் செய்து விடுவாரோ என்று பயந்த நேரம் தெளிவு பெற்றாள், துணிவோடு வாழ்ந்தாள். இன்றும் சிறப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். சொன்னவர் யார்? கிறிஸ்தவரா, இந்தா யார் என்று அவர்கள் கேட்கவே இல்லை. ஆனால் சொன்ன செய்தி உண்மை. அந்த செய்தியைத்தான் நாம் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுவதை சொல்லி முடிக்கிறேன். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 10வது அதிகாரம் 13 to 15 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுவோர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதையே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்தனை அழகாயிருக்கின்றன என்று மறைநூல் கூறுகிறது என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அறிக்கையிட வேண்டும். அதுதான் இந்த உயிர்ப்பு விழா நமக்கு சொல்லுகிறது. ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம். கருவறை டு கல்லறை ஒரு முறை நடக்கப் போகின்ற இந்த வாழ்வு ஆண்டவரை பற்றி கொண்டதாக, ஆண்டவருக்காகவே வாழக்கூடியவர்களை கண்டுபிடித்து வாழக்கூடிய, அவர்களுக்காக அவர்களை தெரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்வாக இருக்க ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம். வாழ்ந்த அன்னை நம் அனைவருக்கும் அருள் பொழிவாளாக. வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரு கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காணவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவில்லாது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறிய அருமையான ஆண்டவரிடம் இந்த நாட்களிலே நமக்கு தெளிவு, நிறைவு தேவை, புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் வேண்டும் என்று தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். ஆற்றலின் ஊற்றாமையும் இறைவாம், திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் அன்பிலும் அமைதியிலும் தங்களின் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற தேவையான துணிவை வழங்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியை அருளும் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் நல்லாட்சி புரிந்திடவும் மக்களின் நல்வாழ்விற்காக உழைக்கும் நல் மனதை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, உம் திருமகனின் உயிர்ப்பு அனுபவத்தை பெற்ற சீடர்கள் உலகெங்கும் சென்று அதை பறைசாற்றியது போல நாங்களும் உம்மை உள்ளூர நம்பி
வாயார உமது திருமகனின் உயிர்ப்பு செய்தியை அறிக்கையிட்டு வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் உமது உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலம் நாடி வந்துள்ள பக்தர்களையும் சமூக ஊடகங்கள் வழியாக திருப்பலியில் பங்கேற்பவர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். பல்வேறு இயக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் வருகை புரிந்துள்ள இவர்கள் அனைவரும் இன்னல்கள் இடையூறுகள் நீங்கி நிறைவான மகிழ்வான வாழ்வு வாழ தேவையான அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை பின்னணியோடு கூட சேர்த்து அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் எடுக்கப் போகின்ற எல்லா முயற்சிகளையும் பயணங்களையும் எண்ணங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னையினுடைய பரிந்துரையோடு கூட சேர்ந்து ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாதவர்களுக்காகவும் குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்றவர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். நல்ல வரன் வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு திருமண அருளை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். உள்நோயாளிகளாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் ஆரோக்கிய தாயிடம் ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த உயிர்த்த ஆண்டவரும் நல்ல ஆயனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தில் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதரிகளே சகோதரர்களே, மகிழ்வோடும் நிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இம்மாபெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம்,
என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே வானதூதர்களோடு இங்கே கூடியிருக்கின்ற நாங்களும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் அனைவரும் ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே இறைவாம், நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்த்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாளர் பேரர் திரு சாயராஜ் மற்றும் எங்களுடைய மறைமாவட்ட மேலாளர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சௌரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் நிறைச்சிரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் மக்கு உகந்தவராய் வாழ்ந்த ஏனைய அனைத்து புனிதருடன் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனுபவங்களை அருளாக மாற்றி ஆண்டவர் விரும்புகின்றதை செய்யக்கூடிய வரம் வேண்டும் என்று அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், துன்பங்கள், பயம், உடல்நலக் குறைவுகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், இங்கிருக்கின்ற எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அனுபவத்தை அருளாக மாற்றி நமக்கு சான்று பகர வழி சொல்லித் தருகின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு அதே மனநிலையிலே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இறைவன் இயேசு என் இதய
இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவா எழுந்து வரும் வேளை இது. செய்து வாழுங்கள் என்று சொன்ன இயேசுவே நமது இதயம் தேடி வருகிறார். பாவக்கரைகள் போக்கியே பரிசுத்தமாக்கவே பரமநேசு நம்மில் வருகிறார். முடிவில்லாத வாழ்வை மானிடர்க்கு அருளவே மாட்சியோடு தேவன் வருகிறார். அழிவில்லாத உணவென தன்னையே தந்து நம் ஆத்துமாவின் பசியை போக்கினார். என் இறைவன் இயேசு என் இதயம் தேடி எழுந்து வரும் வேளை இது. உணவா எழுந்து வரும் வேளை இது. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆதரித்து வழி நடத்தும் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய இறைவாம், நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்ததைப் போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.